வந்து பார்த்தீங்கன்னா 2895 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம். ஸோ 15 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரியால் கணக்கு வச்சு 15 ஆர்டருக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு வச்சுக்கிங்க. ஸோ ஓட்டியிருக்கோம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 3100 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கேன்சல். ஸோ ஒரே ஒரு ஆர்டர் தான். அந்த ஆர்டருக்கு நம்ம இந்தியன் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 3100 பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. அதுவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ டோட்டல் காஸ்ட் டோட்டலாக எவ்வளோ நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் என்னென்னா, நான் எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணிடுவேங்க. மொபைலில் என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலும் பண்ணிடுவேன். 2 அப்ளிகேஷன் இது வந்தாலுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா சப்போஸ் ஏதாவது பக்கோ கிளிச்சோ இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS 16 வந்துருந்து. ஸோ நான் இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டு OS ஃபன்டச் 15 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாஃப்ட்வேர் கிளிச் அப்டேட் வந்து 3GB அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்து 16. ஸோ அப்டேட் பண்ணவர் பார்த்தா அவ்வளோ கிளாசிக்காக இருக்குங்க. இந்த ஆண்ட்ராய்டில் கிளாஸ் மோடுன்னு சொல்லி ஒன்று வந்துருந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ எல்லாமே. மோர் தென் இப்போ எல்லாமே ஒரு அது என்னென்னா அந்த விவோட யூனிக்கான இல்லை, வேறு ஏதோ மொபைலை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. வெறுப்பு. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா குட்டி கோண்டு அந்த எப்படி சொல்ல, அந்த கேமரா பாப்அப் பட்டன் கிட்ட வர தெரியுமா, அந்த மாதிரி மட்டும்தான் வருது. இது செட்டிங்ஸில் போய் எளிதாக உட்காந்து மாற்றணும். இப்போ தான் அப்டேட் பண்ணேன். அதனால் எளிதாக ரூம்லேருந்து கிளம்பி அப்படியே யார்முக் போய் யார்முக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபலா வந்தேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கூட இப்போ வரைக்கும் வரல. சரி ஓகே சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபலா ஹோட்டலில் உட்காந்துட்டு 10 ரூபாவில் உட்காந்து சாப்பிட்டேன். கரெக்டாக ஒரு 2-3 வாய் எடுத்து வச்சுருப்பேன், ஆர்டர் வச்சுட்டான். ஒரு ஜூஸ் கடை. சரி ஓகே சாப்பிட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இனி நைட்டு சாப்பாடு தான். நீ டைம் என்னென்னா 3:52 வந்துட்டேன் ரூம்லேருந்து. எப்போதும் நம்ம 4 மணிக்கு தான் ரூம்லேருந்து வருவோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2:30க்கெலாம் 2:40க்கெலாம் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சரி ஆர்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் அங்கே பாருங்க உட்காந்துருக்காங்களா, இப்படி எல்லா இடத்துலையும் உட்காந்துதான் இருக்காங்களே தவிர யாரும் ஆர்டர் எடுத்த மாதிரி இல்லை. ஏன்னா ஆர்டரே சுத்தமாக இல்லை. சரி காலையில் வந்தவங்களுக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கும் ஆர்டர் இல்லையா. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியல. நமக்கு ஒரு ஆர்டர் அடிச்சுக்கலாம். இதுவும் பக்கத்து ஆர்டர்லாங்களா, இங்கேருந்து எடுத்து அர்ஜீஸ் போகணும். எடுத்து அர்ஜீஸ் கொண்டு போட்டி இருக்குது ஆர்டர். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. நான் இது வந்து ஒரு ஜூஸ் கடைன்னு நினச்சேன். இது வந்து மான்சான்னு போட்டிருக்கா, அது மார்ஷோ அப்படின்னு சம்திங் ஏதோ போட்டிருக்கா. அங்கே இருக்காது, 2 கடை தள்ளி இருக்காது. தண்ணி குடித்து விடுவோமா. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன பிறகு ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறதே கிடையாதுங்க. மசில்லாம் கிராம்ப் ஆயிடுது. மசிலுக்குலாம் தண்ணி இல்லாமல் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கை காலெலாம் இழுத்து வச்சுக்கிட்ட மாதிரி பிடிச்சிக்கிடுது. எவ்வளோ தூரம் தெரியுமா இது. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் பக்கம்தான், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. இடையில ஒரு டிவைடர் வச்சுருக்காங்க. அம்மா 14 நிமிஷம் 10 கிலோமீட்ரு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ரெட்டு கெட்டு போயிடும், ஆறிடும். சரிங்க, இன்னும் மைக் வரல. அது வரைக்கும் இந்த ஹைவேல போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஏன்னா மைக் இல்லாமல் ஹைவேல போனால் நம்ம பேசினாலும் கேட்காது. இது கூட உங்களுக்கு ஏதோ கேட்கும், ஏன்னா கொஞ்சம் சவுண்டாக பேசுகிற ஆள் தான். அதனால் நான் இப்போ பேசுகிற கூட உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். நம்ம நாய்ஸ் கேன்சலேட் போட்டு அந்த காற்றடிக்கிற சவுண்டெல்லாம் சரி பண்ணிடலாம். மைக் வரட்டுங்க, வந்தோடனே பயங்கரம் பண்ணிடலாம். சரி மைக் இல்லையடா அப்புறம் ஏன்டா பண்ணுறேன்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. எது இல்லைனாலுமே நம்மளோட முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறத வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஒரு சின்ன விஷயம். ஏன்னா நான் இந்த கேமரா வாங்குறதுனொட்டி மொபைலை வச்சு பண்ணுவேன். பின்னால் ஒருத்தனை உட்கார வச்சு அவனை இப்படியே மொபைலை பிடிக்க வச்சுட்டே ஒரு பின்னாடி இருந்து அப்படிலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஆசை இருக்குது,
பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அப்படிங்கும்போது பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஹோல்ட்ரு வாங்கினேன். அதுக்கப்புறம் ரீகான் X9 அந்த மாடல் கேமரா வாங்கினேன். 5000 ருபீஸ் நான் வாங்கும்போது அது இல்லை 4000 ருபீஸ். அப்புறம் மைக்கு எல்லாம் சேர்த்து 5000 ருபீஸ்க்கு வாங்கினேன் அந்த கேமரா. ஸோ அதுதான், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி தொடர்ந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, வந்த பிறகு பண்ணலாம், இல்லை வாங்கின பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பண்ணணும் முடிவு பண்ணிட்டா பண்ணிடணும், அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும். சரிங்க, கொஞ்சம் காசு அதிகமாக அடிக்குது, நானும் கொஞ்சம் வேகமாக போய் தான் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து ரொம்ப நேரம் ஆகிட்டுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:25 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஆர்டர் கூட வரல இப்போ வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த லைனில் உட்கார போகிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் வேறு ஒரு இடத்துல இருந்தேன், நல்ல ஆர்டர் வர இடம் தான், ஆனால் ஆர்டரே வரல. சரி ஓகே, கிராசரியாவது எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ லூலு ஹைப்பர் மார்க்கெட் கிட்ட வாரேன். எங்களுக்கு கிராசரி ஆர்டர் வரும். சரி அதாவது வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன நிலமை. வெள்ளிக்கிழமைனா ஆர்டர் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ ஒரு ஆர்டர் இல்லை, என்ன பண்ண. இங்கே உட்காந்துட வேண்டிதான். இதுக்கப்புறம் யாராலையும் சூறாவை தடுக்க முடியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சினிமாஸ்லேருந்து பாப்கார்ன் ஆர்டரு. இப்போ இதை கொண்டு போகணும். ஸோ இங்கே வந்தால் ஆர்டர் இருக்கும், ஆனால் என்ன லாங்காக இருக்கும், அது ஒன்று தான் விஷயம். பட் ஆர்டர் இல்லாத டைமில் லாங்காக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல தான். ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்ரு 20 நிமிஷம் 19 நிமிஷம் போட்டிருக்கேன் போய் சேர்றதுக்கு. சார்ஜ் இல்லை. இங்கே வருங்க, இதுதான் இந்த ஐக்கான் வர்றதான் பிடிக்கவே இல்லைங்க. அப்படியே பாருங்க, ஐஃபோனோட ஐக்கான் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைட்லேருந்து எடுத்தால் நோட்டிஃபிகேஷனு, இந்த சைட்லேருந்து எடுத்தால் டயல். ஏன் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே விவோவில் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம். சும்மா அப்டேட் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஆமாக்கிடுறான்ல மொபைலையே. விவோ போகிறதே அந்த விவோவோட அந்த யூனிக்னஸ் இருக்கணுங்கிறதுனால தான். அதுலேயும் ஐஃபோனை கொண்டு வந்து இப்போ லான்ச்சர் மாற்றின மாதிரி இருக்குது. முந்தி இந்த ஒரு நார்மல் மொபைலுக்கு லான்ச்சர் மாற்றுவாங்க, உள்ள டிஃப்ரெண்ட் லான்ச்சர் மாதிரி போட்டு வைப்பாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் ஆப்லாம் உண்டு. அப்படி தான் போட்டு நிறைய பேர் சுற்றுவான்லி. இப்போ என்னென்னா இப்போ கம்பெனியே இப்படி பண்ணிச்சுன்னா அப்புறம் எப்படி. சரி, அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா ஏதாவது சரியாச்சுன்னா. இப்போ அடுத்த ஆர்டரே வரல. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:19 ஆயிடுச்சு. கரெக்டாக 6:19. இப்போ ரெண்டாவது ஆர்டர்லேயே நிற்கிறேன். வேறு ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் இன்னைக்கு கொஞ்சம் இப்போவே நல்லா சில்லுன்னு இருக்குது. ஒன்று ஆர்டர் இல்லை, 2 எனக்கு வேறு முதுகு மசில் வேறு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. நைட்டு பெட்டில் படுத்தது சரியாக படுக்கலன்னு தலை ஏதோ மடக்கி வச்சு படுத்ததுனாலையோ இல்லை சர்ச்சுக்கு போடுறாரு. சரியாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஷவர்மா கிளாசிக்லேருந்து ஒரு ஆர்டர் அடிச்சிட்டாங்க. இந்த ஷவர்மா கிளாசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷவர்மா நம்ம ஊர் ஷவர்மா மாதிரி இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். இதுலேருந்து உருவி பண்ணிட்டுக்கிறேன். இதுலேருந்து தான் ஹாட்ஸ்பாட் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் மெயின் ஃபோனுக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா? 5.3 கிலோமீட்டர். பரவாயில்ல தாங்க. இன்றைக்கி எடுத்ததில் 3 ஆர்டர் எடுத்துருக்கோம், அது ஒரு ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இன்னும் 2-3 நாளில் இங்கே நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்ளிகேஷனில் காமிக்குது.
பயங்கர கூலிங்கா இருக்குங்க. இங்க பாருங்க, அங்க கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, எனக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கான், நான் உட்காந்துருக்கேன். ஆர்டர் இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ சரியான சம்பவம் மக்களை. இப்போ என்னன்னா டைம் பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியாதல்ல என்ன, 8:13 ஆகுது சரிங்களா. இப்போ தான் அடுத்த ஆர்டரை கொண்டு போகிறேன். ஸோ 4வது ஆர்டர் இப்போ தான் எடுக்க போகிறேன். இன்னும் கொண்டும் போகல, கடைக்கே போகல, இப்போ தான் ஆர்டர் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் தெரியுமாங்க ஆர்டரே வராமல், வாழ்க்கை வெறுத்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டர் எடுக்க போகிறோம். பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் தான் கொடுக்கணும். பட் இருந்தாலும் ஆர்டராக வருது அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாங்க, 4வது ஆர்டரு. மனுஷனுக்கு இப்படி சோதனை தந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நம்மளால் இது பண்ண முடியும். சோதனை சோதனை அப்படின்னு வருது. இதில் வந்து இந்த பாலத்துக்கு மேலே தாண்டி அந்த பக்கம் ஒரு யூட்டன் போட்டு போனால் கடைக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப தூரம் போய் யூட்டன் போட்டு வர மாதிரி ஆயிரும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். 10 ஆர்டர்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு. ஏன்னா மணி இப்போ 8:20 ஆக போகுது. 10 ஆர்டருக்குலாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தான் 4வது ஆர்டர்னா, இது 4வது ஆர்டர் ரொம்ப தூரம். மேப்லேயே தெரிகிறதா, எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 14-15 கிலோமீட்டர் இருக்கும். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த ஆர்டர் அடித்தா அதிகபட்சம் ஒரு 8 ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கேன். இதில் நம்ம 2 மணிக்கு வேறு வந்துட்டோம் இன்னைக்கு, 2:30க்கு. எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காங்க, யாருமே ஆர்டர் எடுக்கல. எல்லா பசங்களும் சும்மா தான் போகிறான்ல. இங்கே அவன் கூகுள் அவன் மேப்பில் வச்சுருக்கான். கொடுத்தோன்னே 5வது ஆர்டர் ஒன்று அடித்தான். சரி, ஓகே, பக்கத்தில் தான் அடிக்க அப்படின்னு பார்த்தேன். 13 கிலோமீட்ரு. டிராஃபிக் மட்டும் பாருங்கள், 21 நிமிஷம். ஸோ 22 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. எப்படி ஏன் அங்கே ஆர்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் இந்த லட்சணத்தில் இப்படி அடித்தேன்னா எப்படி எங்களால் ஆர்டர் எடுத்து கொடுத்து டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியும் தெரியல. சரி, எனக்கு தான் எப்படின்னு பார்த்து முன்னோட்டி வந்திருப்பாங்களா, நான் 2:30க்கு வந்தேன். எனக்கு முன்னாடி வந்திருப்பாங்களா 12 மணி 1 மணிக்கெலாம். அவங்கக்கிட்டலாம் கேட்டால் அவங்களுக்கும் இதே நிலமை தான். ஸோ அவங்க என்னோட ஒரு 2 ஆர்டர் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க 11 மணிக்கு 12 மணிக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியலங்க. ஹேங்கருக்குலாம் வாரீங்கன்னா இப்போதைக்கு வராதிங்க, ஜனவரிக்கு பிறகு வாங்க. ஏன்னா இப்போ அக்ரிமெண்ட் மாற்றுறான்ல, அது மாற்றுறான்ல, இது மாற்றுறான்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் வர்றதில்லை. அதனால் நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் வாங்க, அதான் நல்லது. இல்லைனா வேறு ஏதாவது கம்பெனிக்கு வாங்க. இந்த ஜாய்ஸ் இருக்குது, நூன் இருக்குது, கீட்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து அதுக்கு ஏற்றால வாங்க. ஏன்னா இது விளங்காது, ஹேங்கர் விளங்காது, பங்கர் ஜங்கர் விளங்காது. 2 ஆர்டர் எடுத்துட்டோம். இது ஒரு ஃபலாஃபில் ரோல் மாதிரி, ஆனால் என்ன உள்ள மீட் ரோல். ஃபலாஃபில் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வெஜிடபிள் இருக்கும். குக்கும்பரு, பீன்ஸ், குக்கும்பர், பீட்ரூட்டு, ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது 8வது ஆர்டருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:57 ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 கம்ப்ளீட் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஆனால் 2க்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மணி வந்து இப்போ கரெக்டாக 10:57 ஆகுதா. இப்போ ஒன்று 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தூரமாக தான் அடிக்கிறான். இந்த ஃபலாஃபில் ரோலை பார்த்தோன்னா ஃபலாஃபில் சாப்பிடணும் போல் இருக்குது. போமா சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு. ஆனால் நான் இன்றைக்கி என்ன பிளான் போட்டிருந்தேன்னா, ரூமுக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு போய் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆகுது. ஸோ 11 மணி ஆகுது. எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோன்னா 8 ஆர்டர் முடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆர்டரே ரிஜெக்ட் பண்ணல. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துட்டான். ஸோ எப்போ பிரேக் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:01. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. அது மட்டும் ரூம்க்கே போயிடுவோம். ஏன்னா மணி 12 ஆயிரமா, ரூமுக்கே போயிடுவோம். என்ன
நான் இன்னைக்கு 8 ஆர்டரோட முடிச்சிட்டேன். நான் அதிகபட்சம் நம்பினேன் சரி ஒரு 9 ஆர்டர் இல்லை 10 ஆர்டர் பேர் 9 ஆர்டர் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அஞ்சை தாண்டாதுன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் 8ஆவது வந்துட்டேன். நானே இந்த கட்டில் கட் பண்ணுறதுக்காக இப்படி ஷார்ட்டாக கட் பண்ணேன். அது எப்படி நாங்களாம் போவோம் மைக் இல்லாமல் இவ்வளோ நேரம் லைட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்கேன். வழக்கமா மறந்துட்டேங்க மைக் இருக்கு ஞாபகத்திலே பேசிகிட்டு இருக்கேன். நேராக ரூம் போகிறோம். நான் சாப்பிட்டேங்க ஆல்ரெடி போகிறதுனா பிரேக் பண்ணோன்னு எனக்கு நேராக பார்த்து கேரளா வண்டியில் போயிட்டு ஒரு புரோட்டாவும் கண்ணாவும் சாப்பிட்டேன். இது நேராக ரூம் போயிட்டு தூங்க வேண்டியதானே. எனக்கு கழுத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு மசில் கிராம்பான மாதிரி எனக்கு திரும்ப முடியல. அதனால் போயிட்டு நைட்டு குடிக்கிற மாதிரி இல்லை, காலையில் குடிச்சிட வேண்டியதான். போயிட்டு நேராக குடிச்சு படுக்க வேண்டியதுதான். ஏன்னா பயங்கரமாக இது வலிக்கு கழுத்து இதுக்கப்புறம் தூக்க முடியல, பயங்கரமாக வலிக்குது. சரி மக்களே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில், அருமையான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.